எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் சரண்ராஜ் மற்றும் திசாதானா இருவரும் சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாக்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இரண்டாவது என்ன தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே மிஷ்கின் ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, மிஷ்கின் சொன்ன விஷயம் ஒவ்வொருத்தரையுமே கண்கலங்க வச்சிருக்கு, பல பேரை புல்லரிக்க வச்சிருக்கு. மிஷ்கின் அவர்கள் சரண்ராஜ் மற்றும் திசாதானாவை பற்றி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்ன மிஷ்கின் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் கடைசியாக ரொம்ப முக்கியமாக நிக்கில் அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை பற்றி பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவுக்குள்ள மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இந்த சூப்பர் சிங்கர் 11 மிக பெரும் அளவுக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் சிங்கர் 11 வெற்றி பெற்றதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த நபர் சரண்ராஜ். அப்போ இப்படி ஒன்று சொன்ன உடனே எல்லாருக்குமே எழுற சந்தேகம் என்னவா இருக்குதுன்னா, சரண்ராஜ் அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்தார், முதல் இடத்துக்கு வந்தது நிக்கில் அவர்கள். அப்போ எப்படி சரண்ராஜால் இந்த சூப்பர் சிங்கர் 11 வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா, இதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அவர்களே அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை வரலாறு காணாத முதல் முறையாக அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுட்டு இந்த சூப்பர் சிங்கர் 11 அப்படிங்கிறது மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சூப்பர் சிங்கர் 11 வெற்றி அடைஞ்சதற்கு ரொம்ப முக்கியமாக சரண்ராஜ் எப்பப்பெல்லாம் பாட வராரோ அப்பெல்லாம் எங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடும். ஆனால் சரண்ராஜ் அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு போனது அவருக்கு எந்த அளவுக்கு வருத்தம் அளிக்குதோ அதை விட பல மடங்கு எங்களுக்கு தான் வருத்தம் அளிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேலும் அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, எப்போ சரண்ராஜ் அந்த மைக்கை தூக்கி பாட ஆரம்பித்தாலும் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடும். இந்த ஒரு ரேட்டிங் அப்படிங்கிறது இதுவரைக்கும் எங்களுடைய சூப்பர் சிங்கர் வரலாற்றிலேயே காணாத அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தை கொடுத்த, இவ்வளோ பெரிய ரீச்சை கொடுத்த சரண்ராஜ் அவர்கள் முதல் இடத்துக்கு வருவாருன்னு நாங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டோம். அவர் வராதது எங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, சரண்ராஜ் அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்தவுடனே சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பிரளயமே வெடிச்சிச்சு. சோசியல் மீடியா முழுக்கவுமே நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டது சரண்ராஜ் அவர்களுக்கு. ஆனால் நிக்கில் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க, நீங்கள் ஏதோ ஏமாத்திருக்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரளயமே சோசியல் மீடியாக்களில் வெளிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரளயம் எப்படி அமைதியானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நிக்கில் அவர்களை தப்பாக பேசுகிறத வச்சு எல்லாரும் நிறுத்துங்க, நிக்கில் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவர் இந்த உழைப்பு இந்த வெற்றிக்காக எவ்வளோ உழைச்சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறதால நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது அப்படின்னு சரண்ராஜ் அவர்கள் அவ்வளோ ஒரு சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய கருத்துக்களை சொன்னதுனால பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவே நிக்கில தவறாக பேசுகிற விஷயத்தை நிறுத்திட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, மறுபுறம் பார்த்தீங்கன்னா திசாதானா அவர்களும் சைலண்டாக பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திசாதானா அவர்களுக்கு ஒரு பெரும் ரசிகர்கள் கூட்டமே இருந்துச்சு. அவங்களுடைய அழகிய முகமும் அவங்களுடைய அழகிய குரலும் ஒவ்வொருத்தரையுமே அவ்வளோ கவர்ந்தெழுத்துச்சு. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருந்தாங்க. அவங்க தான் உறுதியாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்களும் ரன்னரப்பாக வந்தது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவங்களுக்கும் கொடுத்துச்சு. இது குறித்து அவங்களுடைய ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜுக்கே முதலிடம் கிடைக்கல, அப்போ திசாதானாவுக்கு கிடைக்காததுக்கு நாங்கள் ஆச்சரியப்பட போகிறது கிடையாது. ஏன்னா சரண்ராஜ் அவர்கள் மண் வாசனை கலந்து அவ்வளோ அழகான பாடல்களை பாடினார். பொதுவே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இளையராஜாவுடைய பாடல்கள்லாம் அவ்வளோ பிடிக்கும். அந்த பாட்டையே மெருகேற்றி பாடின சரண்ராஜாவுக்கே முதலிடம் கிடைக்காதப்ப திசாதானாவுக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத நாங்கள் கேள்வி கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. திசாதானாவுக்கு இந்த பரிசு கிடைக்கலினாலும், முதலிடம் அப்படிங்கிற பரிசு கிடைக்கலினாலும், எப்படி சூப்பர் சிங்கர் பிரியங்கா இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்களோ, பெரிய பெரிய கச்சேரிகள்லையும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்கள்லையும் பெரிய பெரிய பிளேபேக் சிங்கராக இப்போ எப்படி சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்கள் மாறி இருக்கிறாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக திசாதானாவும் மாறுவாங்க. அதனால் அவங்க ரன்னரப்பாக வந்தது எங்களுக்கு துளி கூட கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திசாதானாவுடைய ரசிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் நேயர்களே, திசாதானாவுடைய ரசிகர்கள் துளி கூட கவலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரண்ராஜுடைய ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்களுக்கு தான் அந்த பட்டம் கிடைச்சிருக்கணும், நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் நிக்கிலையும் அந்த விஜய் டிவியும் ரொம்பவே தவறாக பேசிட்டு தான் இருக்கிறாங்க.
இப்படி இருக்க நேயர்களே, இந்த சூப்பர் சிங்கர் 11லேயே எல்லாராலையும் பெரிதும் பாராட்டப்பட்ட, எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட, பிடிக்கப்பட்ட 2 நபர்கள் அப்படின்னா சரண்ராஜ் மற்றும் திஷாதனா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த 2 நபர்களுக்குமே ரன்னர் அப் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறப்ப சரண்ராஜுக்கு ரன்னர் அப் கொடுத்தது பற்றி திஷாதனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு விஷயத்தை அந்த ஸ்டேஜில் கேட்கும்போது நான் அதிர்ந்து போயிட்டேன். என்னால் நிற்க கூட முடியல, என்னால் தண்ணி கூட எனக்கு அப்படி தண்ணி அவ்வளோ தாக அடிச்சிச்சு, ஆனால் தண்ணி கூட குடிக்க முடியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரன்னர் அப் வந்ததுக்காக கிடையாது, சரண்ராஜ் அவர்கள் ரன்னர் அப்பா போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் மற்றவங்களுடைய ஒரு தோல்விக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் வருந்திருந்து கிடையாது. ஆனால் அன்னைக்கு அந்த மேடையில் சரண்ராஜுக்கு ரன்னர் அப்பா கொடுத்ததுக்கு நான் மிக பெரும் அளவுக்கு வருத்தம் அடைஞ்சேன். ஏன்னா நான் மனசார நம்பினேன், கண்டிப்பாக சரண்ராஜ் அவர்கள் தான் முதல் இடத்துக்கு வருவார், நாமெல்லாம் 2வது இடத்துக்கு வருவோம் அப்படின்னு நம்பினேன். ஏன்னா சரண்ராஜ் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ உழைச்சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு 2வது இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற உடனே என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் அவர்களுடைய பாட்டு அவ்வளோ இனிமையாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். உண்மையிலும் சொன்னீங்கன்னா பாட்டை பற்றி முழுக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த ஒரு பரிசை சரண்ராஜ் அவர்களுக்கு கண்ணை மூடி எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிக்கில் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். சரண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போக போகிறார் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் எங்கள் எல்லாத்த விட ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போவார். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் ஒரு சின்ன பொண்ணு தானே, நான் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வயசுலேயே நான் பல பேரை வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போவாங்க, இந்த பெரிய இடத்து சக்ஸஸ் அடைவாங்க அப்படின்னு நான் நினச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். சரண்ராஜ் அவர்களும் பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போவார், மிகப்பெரிய வெற்றிகள் அடைவார். அப்படி அவர் அடையினா என் பேர் திஷாதனாவே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேயர்களே, திஷாதனா அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கில் என்ன சொன்னார், சரண்ராஜ் சொல்லிட்டாரு, திஷாதனா சொல்லிட்டாரு, இப்படி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நிக்கில் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில் நிக்கில் அவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நிக்கில் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாக்களில் எல்லாருமே என்னை வசைப்பாடுறாங்க, நான் ஏதோ ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு இந்த வெற்றிக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ஒரு வெற்றிக்கு சரண்ராஜ் தான் தகுதியானவர், நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் எவ்வளோ உழைக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத என்னுடைய வீட்டுக்குள்ளே பாருங்கள். அப்படி பார்த்துட்டு அன்னைக்கு சொல்லுங்கள், நான் ஏதோ அதிர்ஷ்டத்துலேயும் நான் ஏதோ லக்கிலையும் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள் அடைந்தேன், இந்த ஒரு வெற்றிக்காக நான் எவ்வளவு உழைச்சேன், அதுக்காக நான் எவ்வளோ ஏங்கினேன் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. இதையெல்லாம் நான் வெளியும் சொன்னதும் கிடையாது. இன்றைக்கி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்தளவுக்கு இந்த சோசியல் மீடியா என்னை எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, இந்த ஒரு வெற்றிக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு நிக்கில் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப மிஸ்கின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சூப்பர் சிங்கர் 11ல் ஒரு ஜட்ஜாக இருந்தேன், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, ஆனால் அப்படி இருந்தாலும் என்னுடைய ஆதரவு அப்படிங்கிறது முழுக்க சரண்ராஜுக்கு தான் இருக்கும், என்னை மன்னிச்சிடுங்க, இப்படி நான் ஒரு தலைப்பட்சமாக இருக்கிறேன் அப்படின்னு மிஸ்கின் அவர்கள் சொல்லியிருக்காரு. நேயர்களே, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.